பல ஆண்டுகளாக பிரயாக்ராஜ் ஊபி பிரயாக்ராஜில் உள்ள சங்கம் நகரத்தை சேர்ந்த அஹத் அகமது தனது தந்தையின் நிழலிலும் தனது தாயின் வழிகாட்டுதலிலும் சைக்கிள் பழுது பார்த்து பெண்களின் ஆடைகளை தைத்து வாழ்க்கையை நடத்தி வந்தார். இன்று அவர் ஒரு பஞ்சர் பழுதுபார்ப்பரின் மகனாக மட்டுமல்ல, ஒரு நீதித்துறை நீதிபதியாகவும் அறியப்படுகிறார். பிரபல கவிஞர் துஷ்யந்த் குமார் எழுதியது போல, வானத்தில் ஒரு ஓட்டை இருக்க முடியாது என்று யார் கூறுகிறார்கள்? உங்கள் முழு மனதுடன் ஒரு கல்லை எறியுங்கள். அகத் அதை செய்தார். லட்சியமும் விடாமுயற்சியும் எந்த சமூக உச்சவரம்புகளையும் உடைக்க முடியும் என்பதை மீண்டும் நிரூபித்தார். பிரயாகராஜ் நகரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பராய் ஹராக் என்ற சிறிய கிராமத்தில் வசிக்கும் அகத் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நீதித்துறை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இந்த மகத்தான சாதனை அவரது முதல் முயற்சியிலேயே வந்தது. பயிற்சி இல்லாமல் தனது சொந்த முயற்சியை மட்டுமே நம்பியிருந்தது. அவரது பயணம் பாரம்பரியமான ஒன்றிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தனது தந்தை ஷாஜாத் அகமதுக்கு அவர்களின் சிறிய கடையில் சைக்கிள் பழுது பார்ப்பதில் உதவி செய்து வந்தார். அது குழந்தைகளுக்கு டாஃபி மற்றும் சிப்ஸையும் விற்றது. அவரது தந்தையின் கடின உழைப்பின் பின்னணியில் அகதின் தாயார் அப்சனா கல்வியின் முக்கியத்துவத்தை அவருக்கு விதைத்தார். கர்துவார் திரைப்படத்தை பார்த்த பிறகு இந்த யோசனை வேரூன்றியது. இன்று இந்த பஞ்சர் ஓட்டும் பையன் இன்றைக்கி ஒரு நீதிபதியாக இருக்கிறார். இது வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மோடி கிண்டலாக சொல்லுவார், இவங்கெல்லாம் என்ன லாய்க்கு, பஞ்சர் ஓட்டுறது தான் லாய்க்கு, கலவரம் பண்ணது தான் லாய்க்கு, கல் எறிகிறது தான் லாய்க்கு, படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்லாம் கிண்டல் அடித்தார்ல. அவருக்கெல்லாம் பதில் சொல்லும் விதம் அவர் முகத்தில் அரைஞ்சது மாதிரி இன்றைக்கி அதே அந்த பஞ்சர் ஓட்டக்கூடிய அவருடைய மகன் இன்றைக்கி நீதிபதியாக, அதுவும் இந்து ராஜ்யம், அதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஊபி பிரயாக்ராஜில் இதே அந்த பஞ்சர் ஓட்டக்கூடிய பையன் நீதிபதியாக அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இது உலகத்தை, அதாவது நம்ம இந்திய வரலாற்றில் வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்க. கல்வியை நம்ம கையில் எடுக்கணும் ஆயுதமாக. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயுதத்தை கொடுக்குறாங்க. நாம் நம்ம பிள்ளைகளுக்கு, முஸ்லீம் பிள்ளைகளுக்கு பேனாவையும் பென்சிலையும் நோட் புத்தகத்தையும் கொடுப்போம். அதன் மூலம் அவர்கள் ஒரு சமூக புரட்சியை உருவாக்குவாங்க கண்டிப்பாக. அதாவது இந்துத்துவவாதிகள் வன்முறையை கையில் எடுக்கிறாங்க, நாம் கல்வியை கையில் எடுப்போம். கடைசியில் வெல்வது கல்வி தான் வெல்லும், நேர்மை தான் வெல்லும், நீதி தான் வெல்லும். அதற்கு முத்தாய்ப்பாக இந்த பஞ்சர் ஓட்டக்கூடியவருடைய பையன் இன்றைக்கி நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று அமர வைக்கப்படுகிறார். வாழ்த்துவோம் இவரை.